யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டைன்னு சொல்லணும். நிறைய ஆச்சரியங்கள், வினோதங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இது புதிதாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் நாளையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விவாதங்கள் இது குறித்து எழலாம். ஆனா நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படியே தமிழக வெற்றி கழகம் 109. நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வீதிகள்ல வெடிச்சத்தம் காதை பிளக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தனி பெரும்பான்மை பெறுவதற்கு தற்போது 109 அப்படிங்கிற எண்ணில் நிற்கிறார்கள். வெற்றியை பார்க்கும்போது 234 தொகுதிகளிலும் இந்த நிலவரம் பார்த்தோம். தொகுதி வாரியாகவும் பார்க்கும்போது முக்கியமான அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள்ல கூட அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. வேட்பாளர் யார் என்று தெரியாவிட்டாலும் விஜய் விசில் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் நிற்கிறதா தமிழக அரசியல் அப்படிங்கிற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் பாஜகவின் மாநில துணை தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். இந்த கேள்வியை நான் அப்படியே இடம் வைக்கிறேன். அப்போ இந்த ஒற்றை புள்ளி தானா? இப்ப இந்த நிலவரத்தை பார்க்கும்போது பாஜகல ஒரு தொகுதி மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. 27 தொகுதிகள் வாங்கினீங்க, ஒரு தொகுதியில மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஆனா பாத்தீங்கன்னா விஜய்க்கு 109ங்கிற ஒரு பெரிய பொசிஷனை கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க நாட்டையே ஆண்டாலும் கூட தமிழ்நாட்டுல நுழைய முடியாதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க. இப்போ இன்னொருத்தர் புதுசா விஜயும் அதையே சொல்றாருன்னு எடுத்துக்கிறதா? சகோதரி கலை அவர்களுக்கு வணக்கம். முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு பிறகு மின்னம்பலம் தொலைக்காட்சியில பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதற்காக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறதுக்காக விஜய் அவர்களுக்கு எங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் கூட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையோ, தனிப்பெரும் கட்சியாக 100 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருப்பதனால உண்மையிலே மக்களினுடைய எண்ணங்களை, மக்களினுடைய ஆதரவை மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கிறதுனால, முதல் தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோன்னு சொன்னீங்களே, அதுல எதுவும் உள்குத்து எதுவும் இல்லையே, எதுவும் இல்லையே. ஆட்சிக்கு மேஜிக் நம்பர் 118, இதுவரையில 106 இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 மேல அவங்களுக்கு குறையுது, 10க்கு மேல குறையுது. அதனால பாப்போம் எப்படி நடக்கும். மற்ற ஏதாவது கட்சிகளோட ஆதரவுடன் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அதே நேரத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனாக, ஒரு தொண்டனாக, ஒரு 35-40 வருடங்கள் இந்த இயக்கத்துல தொடர்ந்து பயணித்திருக்கிற ஒரு காரியகர்த்தனாக எனக்கு ரொம்ப உள்ளபடியே மிக 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 மகிழ்ச்சியான ஒரு தருணமா நான் இருக்கேன். ஏன்னா இது தமிழ்நாட்டை பத்தி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 80 வருஷம் சுதந்திர இந்தியாவுல 80 வருஷமாக எந்த மேற்கு வங்காளத்துல சுதந்திரத்தினுடைய கனல் இருந்ததோ, உருவாச்சோ கருவாச்சோ, அப்படிப்பட்ட ஒரு இந்து மகாய சங்கம் ஆரம்பிச்ச ஒரு இடம் வெஸ்ட் பெங்கால். அப்படிப்பட்ட, ஏன்னா இன்னைக்கு மேற்கு வங்காளம் பங்களாதேஷ்க்கு போகாம பாதி மேற்கு வங்காளம் இந்தியாவோட இன்னைக்கு பாரத நாட்டோட இருக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய மறைந்த தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய தியாகம் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் தேவலோகத்தில் இருந்து நாம் போட்ட உழைப்பு, நம்முடைய உயிர் தியாகம், நம்முடைய உயிர் வழி, அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ந்திருப்பாங்க. அந்த வகையில வரலாறு காணாத வெற்றியை 3க்கு 2 மடங்கு 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று ஒரு காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிற வகையில மேற்கு வங்கத்தினுடைய மக்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல நாமெல்லாம் எதிர்பார்க்காத அஸ்ஸாம்ல நாங்க தொடர்ந்து வெற்றி பெறுவோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட அங்கேயும் நாம 124 இடத்துல 102 இடங்களை வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 3/2 பங்கு அஸ்ஸாம்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணால் லட்டு தின்ன ஆசைய மாதிரி 1, 2 அல்லது புதுச்சேரியிலும் என்னுடைய ஆட்சி மீண்டும் தொடர்கிறது. அஸ்ஸாம்ல என்னுடைய ஆட்சி அதிக எண்ணிக்கையில தொடருது.
மேற்கு வங்காளத்தினுடைய வெற்றி என்பது எங்களது வரலாறு, எங்கள் வாழ்க்கையில நாங்க நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்க நினைக்கிறோம். அந்த என்னைக்குமே வரையில மிகப்பெரிய சந்தோஷம். தமிழ்நாட்டுக்கு வந்தா என்னைக்குமே அந்த லட்டு தமிழ்நாட்டுல கிடைக்காது கூட கிடைக்க. இப்படிப்பட்ட அலையில தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இத்தனை தடவை வெற்றி தோல்வியே பார்க்காத ஒருத்தவர், ஆளுங்கட்சி ஒரு முதல்வராக இருந்தவர், சாதாரண ஒரு மாவட்ட செயலாளராக திமுகவிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பாபு என்ற ஒருத்தவரால 10,000 வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிக்கப்படுறாருன்னு சொன்னா இதுல வெற்றி தோல்வி எல்லாம் யாராலும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். நாங்க கூட இன்னைக்கு உதகமண்டலத்துல எங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு போஜராஜன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. எங்களுடைய மூத்த சகோதரர், அவருடைய மகன் ராஜேஸ்வருடைய நண்பர் தான். அதனால போஜராஜன் அவர்களுக்கு உங்கள் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கூட எங்களுடைய மாநில தலைவர் முன்னிலையில் இருக்காது, இன்னும் ஒரு தொகுதியில நாங்களும் முன்னிலை இருக்கிறோம். அதனால இந்த எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களை பொறுத்தவரையில திமுக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எதையெடுத்தாலும் உடனே பாஜக உள்ள வந்துடும், ஒன்றிய அரசு ஒரு புது வார்த்தையை 4 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 இவங்க வெற்றி பெறுவதற்கு முன்னாடி அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை இல்லை, இவங்கதான் காயம் பண்ணாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, 50,000 கோடி ரூபாய் கொடுத்த நிதி கொடுத்ததை பற்றி அதே கல்வித்துறையில கவலைப்படல. அப்ப நீங்க ஒரு குடும்பம் ஓட்டு போட்டதுனாலதான் ஜெயிச்சாங்க இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப முதலமைச்சர்கள் உட்பட எல்லா அமைச்சர்களும் 1000 ஓட்டு 500 ஓட்டுல வந்து வெற்றி பெறாங்க. தோல்வி விளையவங்கள 40,000 30,000 தோல்வி விளையிறாங்க அமைச்சராக இருந்தவங்க. அப்ப இது வந்து திமுக என்ற ஒரு மக்கள் விரோத அரசாங்கத்தை மக்கள் வந்து கோபமா இருந்தாங்க. நாங்க நிறைய இடத்துல பார்க்கணும், மக்கள் திமுக எந்த விதமான தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, மாறாக கொஞ்சம் அவங்களுடைய அதிகார மமதையில என்ன பேசணும்னு தெரியாம வெறுமனே ஒன்றிய அரசு மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க தவிர விஜய் அவங்க ஒரு பொருட்டாக நினைக்கல. ஆனா விஜய் திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு, ஒண்ணு திமுக இன்னொன்னு தாவேக்கான்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அவர் ஆட்டத்துல சேர்த்துக்கவே இல்லை அதிமுகவை இல்லையா? இப்ப தாவேக்காவா திமுகவான்னாரு. அதே மாதிரி இப்ப பார்த்தா 2வது இடத்துல திமுக, முதல் இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் பாருங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா முதலமைச்சராக இருந்தவரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. மிகப்பெரிய அமைச்சர்களாக அப்படி முதலமைச்சராக இருக்கும் போதே தோல்வியுற்றது பக்தவச்சலம் அவர்கள் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள். நீங்க திராவிட அரசாங்கம் 2.0 நாங்க இவ்வளவு சாதிச்சிருக்கோம், சொல்லதை செஞ்சோம், சொல்லாததையும் செய்வோம், 100 ஆண்டு சாதனைகளை நாங்க 5 ஆண்டுல முடிச்சிட்டோம். என்னென்ன சொன்னீங்க, ஸ்டாலின் போறாரு, விடியல் தர போறாரு, மீண்டும் 2.0 வரும்போது என்னென்ன டான்ஸ் பண்ணீங்க, என்னென்ன டிராமா பண்ணீங்க, மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கலன்னு தெரியுது. எங்களை பொறுத்த வரையில எங்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது, அதுக்காக மக்களுக்கு நன்றி. திமுக என்ற ஒரு தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும் நாங்க முயற்சி பண்ணோம், அது வந்து நிறைவேறி இருக்குது. எங்களுடைய ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்தா ஒரு இரட்டை இன்ஜின் சர்க்கார் இருக்கும், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு இணக்கமான ஒரு அரசாங்கம் இருக்கும்போது நம் பல விஷயங்கள மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் வந்தால் நல்லதுன்னு நாங்க நினைச்சோம். எங்களுடைய பிரதமர் உட்பட அனைவரும் அதற்காக பாடுபட்டோம். ஆனாலும் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அதை தலைவணிக்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். மீண்டும் அல்லது மக்கள் பணி வந்து மிகப்பெரிய அளவுல தொடரும். நிச்சயமாக தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இப்ப ஒண்ணுக்கு முடிவு வந்திருக்கான். திராவிட மாடல் முடிஞ்சு போச்சா? இந்த திராவிடம் ஒண்ணு இனிமேல் இல்ல, முடிஞ்சு போச்சு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் 5 வருடங்கள் கழித்து இருக்கு. எவ்வளவோ தோல்விக்கு பிறகு வெற்றியும் வந்திருக்கு. திராவிடம் என்ற ஒரு கான்செப்ட் இப்ப இல்ல, தோத்து போச்சு. இப்ப தமிழ் எப்படிங்க பக்கத்துல அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் கூட இருக்கிறாரு. திராவிடம்ங்கிற அந்த தத்துவம் தோற்று போச்சு. உங்க கூட்டணியில அதிமுக இருக்குல்ல, திராவிடம் இன்னும் இருக்குல்ல. இல்லாத திராவிடம் அவங்க பேர்ல திராவிடம் இருக்கிறத நாங்களே ஏத்துக்கிறோம், அது வேற விஷயம். பேர்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? திராவிடம் 2.0 திராவிடம் தமிழின பெண்ணுக்கு தள்ளி திராவிடம் முன்னுக்கு கொண்டு வந்தது திமுக. நாங்க இன்னைக்கு சொல்றோம், தெரிஞ்சோ தெரியாமல தமிழக வெற்றி கழகம் தான். தமிழகம் என்பதுலதான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில தேசியத்துல நம்பிக்கை உள்ள, இந்திய இறையாண்மையில நம்பிக்கை உள்ள, பிரிவினைவாதத்துல வெறுக்கிற, ஒரு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்குன்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு விஜய் வந்திருக்காரு. அந்த வகையில திராவிடம் ஒழிஞ்சிருக்கு. திராவிடம் என்ற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகமும் அதே டிராவிடியன் பாலிடிக்ஸ் தான் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க சொன்னீங்கல்ல நீதி கொடுக்கலன்னு எப்ப பார்த்தாலும் திமுக சொல்றது, மும்மொழி கொள்கைன்னு எதையாவது சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே விஜயும் சொன்னாரு. நாங்களும் சொன்னோம். இப்ப விஜய நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க பாருங்க. நாங்களும் சொன்னோம், விஜய்க்கு கிட்ட திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்னங்க கொள்கையில வித்தியாசம் இருக்கும் நாங்களும் தான் கேட்டோம், இப்பயும் கேட்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, பெரியாருடைய ஈவேராவுடைய எல்லா கருத்தையும் திமுக ஏத்துக்குது,
பெரியாருடைய ஒரு சில கருத்துக்களை நாங்க ஏத்துக்கல, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நாங்க ஏத்துக்கல, நாங்க ஆன்மீகவாதின்னு தைரியமா சொல்றோம், எங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குன்றாங்க. மாற்றம் தானே. இல்ல இந்த இடத்துல எல்லாம் நீங்க சாஃப்ட் கார்னர் கொடுத்துருவீங்க. அப்ப அப்படி இல்ல, இனிமே வரப்போற ஆட்சின்னு பாக்கும்போது மத்திய அரசா இருக்கக்கூடிய பாஜக விஜயை எப்படி நடத்த போறாங்க, அது தமிழ்நாட்டில் விஜயுடைய ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சிக்கு என்ன பண்ண போறாங்கிற ஒரு கேள்வி. நீங்க நிறைய சூசகமா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க ஊழல் இல்லாத அரசாங்கத்தை ஆதரிக்கிறோம், நேர்மையான அரசாங்கத்தை ஆதரிக்கிறோம், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தார் என்று சொன்னால் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு உண்டு. எங்களை பொறுத்தவரையில தமிழகம் முன்னேறணும், பாரத நாட்டுடன் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்பதில் நாங்க தெளிவா இருக்கோம். அந்த வகையில விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. விஜய் நல்லபடியாக ஆட்சி செய்தார் என்று சொன்னால் மீண்டும் மக்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது. இல்லை என்று சொன்னால் மக்களுடைய விருப்ப குறுகிய காலத்தில் சம்பாதிக்க போறாரு. சரி, அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பொன் வின்சன் அவர்களிடம் அதிமுக காலையில இருந்து பார்க்கும்போது 2வது இடத்துல இருந்தது. அதற்கு பிறகு இப்ப ட்ரெண்ட் மாறி இருக்கு. கொஞ்சம் 2வது இடத்தில் திமுக வந்திருக்கு. ஒரு நல்ல நம்பர்ஸ்லயே அவங்க ரைஸ் ஆயிட்டு வர்றாங்க. இவங்க 58, 59 இந்த இதுலதான் இப்ப 54ல நிக்குது அதிமுக. அப்ப எந்த இடத்துல இந்த ஆன்டி இன்கம்பன்சி நீங்க சொன்னீங்க, பிரச்சாரத்துல எல்லாம் வச்சீங்க திமுகவுக்கு எதிரா, இது எல்லாமே அப்படியே அதிமுகவுக்கு வர வேண்டியதா, அப்படியே கல்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்கணுமா? இந்த இடத்துல விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள நுழைஞ்சு அடிச்சுட்டு போயிட்டாரா? இல்ல, இப்போ திமுக மேல வெறுப்பு இருந்தால் அது அப்படியே அதிமுகவுக்கு வரணும், அதிமுக மேல வெறுப்பு இருந்தால் அது அப்படியே திமுகவுக்கு வரணும். இதுதானே கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் இது ரெண்டுமே இல்லாமல் 3வது வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சராசரி மக்கள் ஒவ்வொரு காலத்திலும் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த மக்கள் ஒரு டெஸ்டிங்காக ஓட்டு போட்டுட்டு தான் இருந்தாங்க. அது நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பிரியும் பொழுது, மூப்பனார் பிரியும் போதும், அதற்கப்புறம் வைகோ ஒரு கட்டத்துல பிரியும் போதும், விஜயகாந்த் ஒரு கட்டத்துல கட்சி ஆரம்பிக்கும் போதும், மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாகும் பொழுதும், கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும், சீமான் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும், இப்படி ஒரு கணிசமான வாக்காளர்கள் அந்த பக்கம் போய் நின்றாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு சித்தாந்தங்களும் ஒரு 50 வருஷமோ அதற்கு மேல அந்த சித்தாந்தங்கள் என்னன்னா காலாவதி ஆயிடுச்சு, இல்ல நீர்த்து போச்சு, இல்லைன்னா அப்டேட் ஆகல அப்படின்னு நினைக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயிலை இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்றத அடுத்த தலைமுறையோ இல்ல அது அடுத்த தலைமுறையோ யோசிக்கதான் செய்யும். அப்போ இதை மாற்றத்தை வேண்டும்ன்றது ஏதாவது ஒரு முகம் நமக்கு தேவை, ஆனா அது ஒரு மிகப்பெரிய முகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு முகம் கிடைச்சதால எல்லாமே ஒரு முகமா ஓட்டு போட்டோம். இதுல சித்தாந்தம் சொல்றீங்க. நான் சொன்ன மாதிரியே விஜய் அதே சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் தான். சித்தாந்தத்துல உள்ளவங்க மாற்றம் வேணும்னு விஜய்க்கு போட்டு மாட்டாங்க. வேற எந்த இடம் விஜய் ஒரு சித்தாந்தம் கிடையாது. விஜய் சித்தாந்தம் என்ன இருக்கு? ஒரு சித்தாந்தம் விஜய் கிடையாது. ஒரு கொள்கையும் தனிப்பட்ட கொள்கையும் கிடையாது. எல்லாம் பாரம்பரிய கொள்கை, எல்லாம் கலவை கொள்கை தான் எல்லாம். ஆனால் இந்த 2 பேர்கிட்ட இருந்த சித்தாந்தங்கள் என்னன்னா, கொள்கை சமரசங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்யப்பட்டது. எல்லா கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கை தானே இருக்குது. ஆனா கொள்கை சமரசங்கள் செய்துக்கிறாங்களா இல்லையா? அந்த கொள்கை சமரசம் செய்ய ஒரு எல்லை தாண்டி அது ஒன்னாவே அப்படியே பயணிச்சிடுறாங்க. காங்கிரஸுக்கு வேற கொள்கை, திமுகவுக்கு வேற கொள்கை, 21 வருஷமா ஒன்னா பயணிச்சுருக்காங்க. அப்ப எப்படி வேற கொள்கை? அப்போ பாஜகவுக்கும் பிரிகிறாங்க, சேர்றாங்க, பிரிகிறாங்க. அதுதான் ராஜாஜி கத்து கொடுத்ததான் பேருந்துறாங்க காலத்துல. என்னன்னா தேர்தல் உடன்பாடு மட்டும்தான். தேர்தல் முடிந்தால் தேர்தல் முடிந்து விட்டது. மக்களுக்காக உங்க கொள்கையை பேசணும். அதை பெரிய அளவுல இப்போ பேசுறது இல்ல. அப்புறம் போது எதிர்கால சந்ததிக்கு அது மேல ஒரு வெக்ஸ் ஆயிடுது. அவங்களுக்கு ஒரு செழிப்பு தட்டிடுது. அப்ப அவங்க ஒரு மாற்றத்தை, ஆனா அந்த மாற்றம் புரியுதான்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தெளிவா இருக்கணும். அந்த நீங்க ஓட்டு போட்ட இளைய சமுதாயம் இந்த கொள்கையில அவங்க இருக்காங்க, ஒன்னா சேரும் போது கொள்கையில அவங்க சமரசம் பண்ணிக்கிறாங்க, இது நமக்கு பிடிக்கலன்னு இவ்வளவு அரசியல் தெளிவு இருக்கணும். இந்த அரசியல் தெளிவோட தான் இந்த வாக்குகள் வந்திருக்கா? இல்ல, இது இல்லாத ஒருத்தர் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியல. இவரும் அந்த கொள்கை தான் தெரியல. ஆனா ஒண்ணு வேணும். காங்கிரஸ் 1952 எல்லாருமே காங்கிரஸ் தான். மொத்த இந்தியாவே காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டிலே மொத்த பேரும் காங்கிரஸ் தான். ஆனா தலைமுறை இடைவெளி ஒண்ணு இருக்கும். அப்பா இருக்கிற கட்சியில நான் இருக்கக்கூடாது, ஏன்னா அப்பா எனக்கு பிடிக்காது. அந்த கட்டத்துல என்னன்னா
கொள்கையில பெரிய புரிதல் கிடையாது. அப்பா கொள்கையை ஏத்துக்கலன்னு கிடையாது. அப்பா புரியாது, பேச்சுவார்த்தை பெருசா இருக்காது. அப்ப பிள்ளைங்க எல்லாம் திமுக. அப்ப திமுக ஒரு கொள்கையை எடுத்து வரும். இந்த நம்ம ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை, உணர்ச்சிகரமான கொள்கைகளும் அது பக்கம் சாய்வாங்க. ஆனா உண்மையான பிரைம் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அப்பா கொள்கை வேறையா இருக்கும், நம்ம கொள்கை வேற. இப்படி சேருவாங்க. இப்படி சேர்ந்தது என்னன்னா, இன்றைக்கு அதே மாதிரி ஒரு தலைமுறை என்ன இதுல ஒரு மாற்றம்னா, அங்க அப்பா பிடிக்காம பிள்ளைங்க மாறிச்சு. இப்ப பிள்ளைங்களுக்காக அப்பாக்கள் மாறிக்கிறாங்க. இதுதான். இந்த பிள்ளைகள் பெரிய புரிதல்லாம் கிடையாது. மாநில உரிமை வேணும், பிஜேபி உரிமையை கொடுக்க மாட்டேங்குது, இல்ல காங்கிரஸ் விளையாடுவான், இதெல்லாம் இந்த புரிதல் பெரிய அளவுல அந்த பாசம் கிடையாது. அவர்களுக்கு தேவை இந்த ரெண்டுமே சலிப்பு. இவர்கள் சொன்ன ஏதோ ஒரு கொள்கை சொல்றாங்க, ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க. அப்ப அந்த சலிப்பு தன்மை அந்த இளைஞர்கள் மத்தியில புரியாமலே ஏற்பட்டது. அப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது புரியாமலே இல்ல, ஒரு கட்டத்துல பாதிப்பு அடைகிறாங்க ஒவ்வொரு வீட்லயும் இல்லையா? இல்ல பாதிப்பு அடைகிறாங்க. அதற்குரிய தீர்வை இவர் கொடுப்பாருன்னு எப்படி நம்புறாங்க? அதுக்கு ஒரே வார்த்தை நம்ம பிராக்டிகலா பேசணும்னா, நம்ம இங்க உட்கார்ந்து அரங்கத்துல பேசுவோம். களத்துல போய் கேட்டா நம்ம தெரிந்த அரசியல் தெரிந்தவர்கள் கூட சொல்றது என்னன்னா, இவ்வளவு வருஷம் இவங்க மாறி மாறி ஆண்டாங்கல்ல, எவ்வளவோ ஊழல் இருக்கு, அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு, எல்லாம் பார்த்தாச்சு. புதுசா வர்றாருல, ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் செய்வாரா செய்யலையாங்கிறதுக்கு கூட நீ ஏன் இடம் கொடுக்கல? இவ்வளவு பேரு 50 வருஷம் கொடுத்த, ஒரு 5 வருஷம் கொடு. அந்த இடத்துல சீமான் இருந்தாரு, ஏன் கொடுக்க? அந்த இடத்துல விஜயகாந்த் இருந்தாரு, ஏன் கொடுக்க? அந்த இடத்துல வைகோ இருந்தாரு, ஏன் கொடுக்க? அவர்களுக்கு கொடுக்காத வெற்றியை இவருக்கு ஏன் கொடுத்தாங்களோ அப்ப அவங்க கொடுக்கணும். இவருக்கு இல்ல. அதுதான் அந்த வெக்ஸாய் என்னன்னா, அவங்க ஒரு செரிஷ்மேட்டிக் ஃபிகர் எதிர கிடைக்குது. அந்த செரிஷ்மேட்டிக் ஃபிகரை கண்ணு மூடினு இந்த காரணத்தையும் சொல்லி மீதி எல்லாம் தான் ஆடட். அது பிரைம் ஃபேக்டர். மீதி எல்லாம் தான் ஆடட். எதுல ஆடுது? ஆளுங்கட்சி மேல இருக்கிற வெறுப்பு, ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆளுங்கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, ஆளுங்கட்சி விலைவாசி ஏற்றம், ஆளுங்கட்சி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாதது, ஆளுங்கட்சி அதே மாதிரிதான் ஜாதிய வன்கொடுமைகள், ஆரம்ப படுகொலைகள், கஸ்டடியல் டெத்து, நிர்வாக கோளாறு, ஊழல் குறையோடிக்கிறது. இது எல்லாம் ஒரு வெக்ஸ் கொடுக்கும்போது ஒரு முகம் தன் எதிர ஒரு செரிஷ்மேட்டிக் பேர் தெரிஞ்சோடனே அத்தனை பேர் ஓட்டு போட்டு அம்மா அப்பா அங்கிள் சித்தப்பா மாமா எல்லாரும் நீங்க போடுங்க. எத்தனையோ பேர் நான் கேட்டேன். அவர்கள் பாரம்பரியமா வேற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க அவங்க என்ன சொல்றாங்க, என் பிள்ளை கேக்குதுமா அதனால போட்டோம். அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை அவர் சஸ்டெயின் பண்ணுவாரான்றது நம்ம அவர் வாழ்க்கிறோம். நம்ம வேணாம் ஜனநாயகத்துல அதை சஸ்டெயின் பண்ணி அந்த ஆளுமையை கொண்டு வருவாரா? நீங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல அந்த மக்கள் புரிதல் இருந்தா நீங்க கேட்டீங்கல்ல, இன்னைக்கு 30 வருஷம் அவர் அரசியல் திரைப்படத்துறையில இருக்காரு, ரசிகர்கள் இருக்கிறாங்க, உழைத்தவர் இருக்காரு. 118 பேர் மாற்று கட்சியில இருந்து வந்து தேர்தல் 234 தொகுதியில 110 பேர் 118 பேர் அவருடைய ரசிகர்கள் கிடையாது. அப்ப இவர்களை எப்படி அந்த ஆளுமைக்குள்ள கொண்டு வரப்பாங்க, அந்த தூய சக்திக்குள்ள எப்படி கொண்டு வரப்பாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி. இதெல்லாம் அவங்க யோசிக்கல. அவங்களுக்கு தேவை விஜய் ஒரு செரிஷ்மேட்டிக் ஃபிகர், நல்லது செய்வார், நம்மளுக்கு அடுத்த மாற்றத்தை கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையோட குடும்பத்தையும் போட வச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க கூட கேட்டீங்க அமைச்சர்கள் இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட போன தடவை 75 தொகுதி கிட்டத்தட்ட அது ஓரளவு தக்க வைக்கிறதுல அதான் சொல்லுங்க, கூட்டணிக்கு கொடுத்த இடங்கள் அப்படிங்கிறது இந்த சுனாமில, விஜய் சுனாமில ரொம்ப அது கீழே அடிச்சுட்டு போயிடுச்சா? இந்த நம்பர் 53ங்கிறது கூட அதிமுகவுடைய அந்த நம்பர்ஸுக்கு அவங்களுக்கு கிடைத்த தொகுதிகள்னு வச்சுக்கலாமா? கூட்டணியில பெரும்பாலும் கிடைக்கல, ரொம்ப இல்ல இல்லையா? பாமகனா ஒரு 5 தொகுதிகள் அப்படிங்கிறது முன்னிலை நிலவரமா போயிருக்கு. 2 அப்ப 27 கொடுத்து 2 இல்ல. நீங்க சொல்றது நிறைய ஃபேக்டர் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ முன்னாள் அமைச்சர்கள் 30ல இருந்து 40 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 10 பேரோ 5 பேரோ வேணா தோல்வி இருக்கும். ஒரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கணிசமா 30 பேர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 பேரோ 10 பேரோ தோல்வி இருக்கும். அதே ஆளுங்கட்சி திமுக எடுத்தீங்கன்னா 40 அமைச்சர்னா 35 பேர் தோல்வி, 5 பேர் தான் ஜெயிப்பாங்க. அவங்க ஆளுங்கட்சியா இருந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. விஜயுடைய சுனாமி வருது. அப்படி பார்க்கும்போதுதான் இந்த பின்னடைவுன்னு எடுத்துக்கிறதா? ஆளுங்கட்சியா இருந்து தேர்தலை சந்திக்கும் போதுதான் சொல்றேன். 2021 அப்படித்தானே ஆளுங்கட்சியா 10 வருஷம் இருந்துதான் தேர்தலை சந்திச்சாங்க அதிமுக. அப்போ பெரும்பாலான அமைச்சர்கள் அப்போ ஜெயிச்சாங்க இல்ல. அதுதான் சொல்ல வரேன். இந்த 5 வருஷத்துல எந்த அளவுக்கு விஜய் ஃபேக்டர்ங்கிறது இல்ல இல்ல. விஜய் ஃபேக்டர் இல்ல. விஜய் ஃபேக்டர் எப்படி வரும்னா, நீங்க அதை ஓரளவுக்கு நுணுக்கமா நம்ம பார்த்தோம்னா அதிமுக திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள்
ஒரு 10% இருந்து சுமார் சொல்றேன், 20% 10% அதை முழுவதுமாக கவர அதிமுக தவறிவிட்டது. உண்மை நீங்க சொல்லுது. ஆனா அப்படி கவர முடியுமானா இன்னொரு செரிஸ்மேட்டிக் ஃபிகர் வரும்போது அதை கவர்றது ரொம்ப கஷ்டம். பிஜேபியோ மற்றவங்க என்ன பேசினாலும் சரி, 234 தொகுதியிலும் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 72 வயசுல எடப்பாடி தொகுதி ஃபுல்லா பிரச்சாரம், நயனா நாகேந்திரன் தொகுதி ஃபுல்லா பிரச்சாரம், அன்புமணி தொகுதி எல்லாம் டெடிகேட்டட் பிரச்சாரம். அப்படி இருந்தும் கவர முடியுமானா கவர முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வரும்போது அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சிய பாதி அவர் எடுக்கிறார். அது 10% 20%, இவங்களுக்கு 10 தான் கிடைக்கும், அவருக்கு 10 கிடைக்கும். இது மட்டும் தாவேகாவின் விஜய் வெற்றியை தீர்மானிக்கவில்லை. இதை தாண்டி அந்த 100 வந்திருக்காருன்னா காரணம் என்ன தெரியுமா? திமுகவின் ஆதரவு ஓட்டுகள் அவரை கவர்ந்திருக்கிறது. அதுதான் திமுக சொல்றாங்க தெரியுமா, ஒரு பூச்சாண்டி பிஜேபி வந்துரும், அவங்க அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்கன்னு. இந்த பிஜேபி வந்துரும் எங்களை மயக்கி இப்படி ஏமாத்தி வச்சிருக்கீங்கல்ல. ஆனா எங்களுடைய தலையெழுத்து போன ஒரு வருஷம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு வந்து திமுகவும் பிடிக்காது, ஆனா பிஜேபியும் பிடிக்கல. வேற வழியில திமுக தான் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஒளிவேட்டம் தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு பிஜேபியே பிடிக்காது நீங்க சொல்லி வச்சிட்டீங்க, எனக்கு மனத்தை அப்படிதான் வளர்த்துருக்கீங்க. அப்போ எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அப்ப நான் அங்க போடுறேன். அது போச்சு. அடுத்தது இளைஞர்கள் மத்தியில மதத்தை கடந்து ஓட்டு போட்டாங்க. சிறுபான்மை மக்களும் இளைஞர்கள் மதத்தை கடந்து ஓடு. 39 வயசு கீழே 2.25 கோடி இருக்கிறாங்க. 39 பேர். அதே 18, 19, 18, 19 வயசு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் முறை வாக்காளர்கள் 14 லட்சம் பேர் இன்றைக்கு. இது ஒட்டுமொத்தமும் மதத்தை கடந்து போட்டுக்கிறாங்கன்னா, நீங்க மத அரசியல் செய்து திமுக இதுவரைக்கும் எத்தனை அளவுக்கு வாங்க சேர்ந்துருக்கு? பிரச்சார கமிட்டி ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா 15% இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சேர்த்தா 12, 15 வரைக்கும் இருக்கும். அப்போ 15%னா நீங்க இந்த 2.25 கோடி 39 வயசு அரசியல் அப்படின்னா நீங்க எதை சொல்ல வர்றீங்க? பிஜேபியை பாச்சாடி காட்டி சிறுபான்மை வாக்குகள் மொத்தத்தையும் கவருது. அது நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி சிறுபான்மையுடைய பாதுகாவலன் தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தானே அங்க போகுது. இப்ப நீங்க அதிமுக பாஜக வச்சதுனால உங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு போச்சு. ஆதரவு ஓட்டுகள் நான் சொல்றேன், திமுகவின் ஆதரவு ஓட்டுகள். இது வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்ற ஓட்டு கிடையாது. அது எதிர்ப்பு ஓட்டுல பாதி வந்துருச்சு, பாதி தாவேக்காக போயிடுச்சு. திமுகவின் கோர் பேங்கிங் ஆதரவு ஓட்டுகள், அதுல கை வைக்கிறாரு தாவேக்கா விஜய். அதுதான் சிறுபான்மை ஓட்டு சொன்னேன். அடுத்தது பெண்கள். ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைவுக்கு பிறகு ஒரு கணிசமான பெண்கள் ஓட்டு திமுக பக்கம் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் இந்த பக்கம் போச்சு. ஏற்கனவே நீங்க அதிமுக ஏற்கனவே கைவிட்டுருச்சு. பெண்கள் வாக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது பெண்கள் வாக்கு அதிமுகவுக்கு தான். நீங்க அதை 2021 அப்புறம் அது திமுகவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே அதிமுக கோட்டை விட்டுருச்சு. குறை சொல்றீங்க, அதாவது திமுகவை சொல்றோம் போறது கரெக்ட். ஆனா அதிமுக என்ன தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வரிசையா தோல்வி அப்படிங்கிறது இல்ல. 2026 ஒரு முக்கியமான தேர்தல். இங்கேயும் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் வரும்போது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அதிமுக விலகி இப்படி நின்னுருச்சுன்னா, அதிமுக விலகி நிக்கல. அதிமுக தன்னை தகவமைத்துக் கொண்டு அப்படியே நிக்குது. இத்தனைக்கும் அதிமுக ஒரு டிராபேக் என்னன்னா, வாரிசு அடையாளம் இல்லாத ஒரு தலைவர் பாமரன் அவர் வரும்போது தன்னுடைய நிழல் கூட எதிர்க்கும். அதே வாரிசுனா உதயநிதி வந்தாலும் ஏற்றுக்குவாங்க, இன்பநிதி வந்தாலும் முதல்வர் வணக்கம் சொல்லி ஏற்றுக்குவாங்க. அது மக்கள் அதே மாதிரி அவங்களுடைய கட்சிக்குள்ள, அது ரெண்டும் அவங்க கட்சிக்குள்ள பொதுவுல வந்தா மக்களோட கையில. இப்ப நீங்க சொல்றீங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, இப்போ திருவிக்கநகர் தொகுதி KS ரவிச்சந்திரன் திமுக வேட்பாளர், மிகச்சிறந்த வேட்பாளர். எழும்பூர் தொகுதியில போற காலத்துல வந்து அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. நல்ல மனிதர், மக்களுக்காக நல்லது செய்யற ஒரு மனிதர். திமுக பாராட்டு. திருவிக்கநகர் தொகுதியில் இவரால அந்த நிர்வாகம் பண்ண முடியுமா? பாஜக எப்படி விஜய் அணுக போகிறது? பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமா சொல்றதா, பாஜக பி டீம், அவங்க வந்து ஜெயிச்சுட்டா உடனே திமுகவுடைய பி டீம் அவங்கதான். இதெல்லாம் வழக்கமா வெற்றி பெறவங்களுக்கு தோல்வி அடையவங்க எல்லாம் சொல்ற விஷயம் தான். எங்களை பொறுத்த வரையில விஜய் கிட்ட நாங்க எதிர்பார்க்கறது அதுதான். நாட்டினுடைய வளர்ச்சியும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் தான் முக்கியம். இப்போதைக்கு வளர்ச்சியை ஏதோ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல மாற்றமே இல்லை. அதாவது திமுகவுக்கு மாற்றம், அதாவது பிடிக்காம தான் வழக்கம் போல ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு, அவங்க மேல வந்து
ஆசையில அவங்க வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டது எப்பயுமே இல்லை. இந்த கட்சி பிடிக்கல, அப்ப அதுக்கு இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் எதிர்கட்சி ஒரே கட்சி தான், அவங்களுக்கு போடுவோம்னு போட்டிருந்தாங்க. இந்த தடவை எந்த கட்சியும் பிடிக்கல, அதுவும் பிடிக்கல, நாம புதுசா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மக்கள் மாற்றத்தை நோக்கி போயிருக்காங்க. எந்த மாற்றத்தை மக்கள் விரும்பினார்களோ அந்த மக்களினுடைய அபிலாஷைகளை, அந்த மக்களினுடைய நிறைவேறாத பல கோரிக்கைகளை அவங்க என்ன அதிகபட்சமா மக்கள் விரும்புறாங்க? ஒரு அடிப்படை தேவை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறை. பெண்களுக்கு குறிப்பா பாதுகாப்பு இருக்கணும், போதையில இருந்து மக்கள் விடுவிக்கணும். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கஞ்சா பழக்கம் இருக்கு. அனைத்து விதமான குற்ற செயல்களுக்கும் வன்முறைக்கும் காரணமாக அடிப்படையாக கஞ்சாவும் போதையும் இருக்கு. சோ இந்த போதையிலிருந்து விடுபடுற மாநிலமாக இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது எல்லாமே திமுக மேல இருக்கிற மிகப்பெரிய கோபம் தான். அது வேற வழி இல்லாம விஜய் அவர்களுக்கு வாக்காக மாறி இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஏன்னா அவர் தெரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதை சொல்லிதான் அவர் செய்யணும். செய்யறதுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அரசு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் கேட்கிறேன். எங்களை பொறுத்த வரையில மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இந்து மாநிலத்துக்கும் வளர்ச்சியாக இருக்கணும். அதே நேரத்துல எந்த விதமான பிரிவினைவாதம் இல்லாம இது மாதிரி பிஜேபியை காட்டி 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 இது வந்துடும் இது வந்துடும் இது வந்துடும்னு நான் ஏற்கனவே அவரும் பாஜக எதிர்ப்பதான் முன்வைக்கிறார். பரவாயில்லைங்க, நான் என்ன சொல்றேன், எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. மம்தா பானர்ஜி எதிர்க்காததா எங்களை பொறுத்த வரைக்கும். நேற்றுக்கு வரைக்கும் மம்தா பானர்ஜி பண்ண ஆட்டம்லாம் நீங்க பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு மோசம். அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய கோபம் தான் இன்னைக்கு நம்ம 200 இடத்துக்கு மேல வந்திருக்கோம் வெஸ்ட் பெங்கால்ல. இதனால மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கதான் இறுதியினுடைய எஜமானர்கள். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக விஜய் அவர்களுடைய கட்சி முழு அளவுல பாடுபடணும். மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்பட்டாங்கன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துடைய அனைத்து திட்டங்களும் கூட தமிழகத்துல ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே நாம ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோ ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடலன்னோ இல்லை. ஏன்னா எங்களுடைய பிரதமருடைய 6 முறை தமிழகத்துக்கு கூட வந்திருந்த போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பிரதமர் என்ன சொன்னாருன்னா, தமிழகத்துக்கு நாங்க எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய நிதியை கொடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த யூபிஏ சர்க்கார், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கத்துல ஒரு மாநில அரசாங்கத்துக்கு என்ன கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதை மாதிரி 4 மடங்கு நாங்க அதிகமா கொடுத்துருக்கிறோம். அதனால இது ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடலும் இல்லை. உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு கொடுக்குற நிதி இருக்கு 6000 ரூபாய். அது தமிழ்நாட்டில தான் 45 லட்சம் பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அது தமிழக அரசாங்கத்தினுடைய தப்பான ஒரு புள்ளி வரதுனால அதுல ஒரு 20 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியாத போச்சு. ஆனா மத்திய அரசு தயாரா இருக்கு. 45 லட்சம் பேர் இல்ல, 55 லட்சம் விவசாயிகள் தகுதியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு தயாரா இருக்கு. ஆனா சமக்கர சிக்ஷா அபியான் நிதியெல்லாம் கொடுக்கல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். அது மிகப்பெரிய அளவுல விவாதம் பண்ணி இருக்கிறோம். கல்விக்காக எத்தனை 45,000 கோடி அதுக்கு மேல இதுக்கு கொடுக்கலையே, இந்த ஸ்கீம்ல கொடுக்கலையே. காரணம் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நாங்கள் சேருவதாக இருக்கிறோம், அதற்காக 2 தவணை கொடுங்கன்னு ஏற்கனவே வாங்கிட்டு 3வது தவணை நீங்க கொடுக்கும்போது நீங்க முதல்ல 3வது தவணையை 2000 கோடியை கொடுங்க, ஆனா இதுல நாங்க சேர்றதா வேணாமான்னு பின்னாடி முடிவு பண்றோம்னு சொல்லி நீங்களே இந்த கடிதத்துல ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க. நாங்க ஓரளவுக்கு பாலிசி அளவுல நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அது கூட உடனே இவங்க சொல்ற மாதிரி அதுதாங்க. அது நிறைய நம்ம விவாதிச்சிட்டோம். இப்ப விஜய் அவர்கள் இதே ஸ்டாண்ட் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுக்கணும்ன்ற அவர் என்ன, இப்ப உதயநிதிக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ உண்மை தெரியும். ஏன்னா இது நாங்க ஹிந்தியை திணிக்கிறோம்னு சொல்லல. காங்கிரஸ் காலத்திலேயாவது 3வது ஒரு மொழியாக தேசிய மொழியாக ஒரு ஹிந்தி இருக்கணும்னு காங்கிரஸ் கட்டத்துல இருந்தது. நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில நாம என்ன சொல்லியிருக்கோம்னா, 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கலாம், ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கலாம். நீங்க அதோட விளக்கம் அது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா இப்ப திரும்பவும் அவரும் அந்த கொள்கை தான் வைக்கிறாரு. நான் கேக்குறது, நீங்க எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் முதல்ல திராவிட கட்சி திமுகவும் அதை எதிர்த்தது. அதிமுக கூட இந்த மும்மொழி கொள்கையில இல்ல. இப்ப விஜயும் அதே மாதிரி கொள்கையில தான் வர்றாரு. இவரும் அதே போராட்டம் தான் அவர் நடத்தினார். என்ன பண்றது? நாங்க தான் தெளிவா சொல்றோம். தேவையில்லாத அற்ப அரசியல் காரணங்களுக்காக மாநிலத்தினுடைய நலன்ல, மாநிலத்தினுடைய மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு கல்வியில கிடைக்க வேண்டிய உரிமையை திமுக செய்த தவறை
தாவேகாவும் செய்யக்கூடாது என்பதை நாங்க சொல்றோம். அவங்க எது இந்த மாநிலத்துக்கு நல்லது, எது அனைத்து மாணவர்களுக்கும் நல்லது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான வகையில ஏதோ வேணுமென்னே ஒன்றிய அரசு நான் எதிர்ப்பேன், நானும் அதே ஒன்றிய அரசு இந்த சொல்லாடலை பயன்படுத்துவேன், நானும் திமுக செஞ்ச அதே போகணும் போனா அதே திமுகவுக்கு கிடைக்கிற விஷயம் தான் அதே இன்னும் கொஞ்ச நாள் 29 கிடைக்கும், அவங்களுக்கு குறுகிய காலத்துல கிடைக்கும். அதனால மக்கள் ஒரு வார்னிங்கா, அதாவது மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது விஜயுடைய கடமை. அவரும் திமுக செய்த அதே நாடக அரசியல மத்திய அரசாங்கத்துடைய விரோதமான போக்கை மட்டுமே கடைபிடித்துக் கொண்டு வந்து அந்த வேற மாதிரி உறவுபட்டது, இங்க வந்து அரசியலுக்காக வேற அரசியல் பண்ணுவது என்று தொடர்ந்து அதே பாணியில விதியும் போனால் இன்றைக்கு திமுக நிலைமை ரொம்ப சீக்கிரத்துல தாவேகாவுக்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்றேன். அதான் கேக்குறேன், வார்னிங்கான்னு கேட்டேன். அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வெற்றி பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா? ஏன்னா பாஜக நீங்க தமிழ்நாட்டை நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உங்க வளர்ச்சிக்கு நாங்க செயல்படுத்துறோம், அதுக்குதான் அதிமுகவோட கூட்டணி இதெல்லாம் இருந்தது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வரல, ஒரு 3வது இடத்திற்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமையை தவற விட்டுருச்சு உங்க கூட்டணி கட்சியான அதிமுகவும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நாங்க வந்து சரியான இலக்குல தான் பயணிச்சோம், கூட்டணியை ஒழுங்குபடுத்தணும். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 1க்கு 2 முறை எல்லா சட்டமன்றத்துக்கும் போய் மக்கள் நேரடியாக சந்திச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு உழைச்சது எடப்பாடி அவர்களும் உழைச்சாரு, அப்கோர்ஸ் ஸ்டாலின் அவர்களும் உழைச்சாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட மக்கள் உழைக்காதவர்களை இந்த மாதிரி வந்து பெருசா அதுக்காக மெனக்கிடாத ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாங்க எங்க தவறு செஞ்சிருக்கோம்னு பார்ப்போம், எங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான அந்த முயற்சி எடுப்போம். மீண்டும் மக்கள் மனங்களை வெற்றி பெறுவது எப்படி, எது தேர்தல் இந்த தேர்தலோட முடிய போவதில்லை. அரசியலை பொறுத்தவரையில எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய பயணம் நீண்ட நெடிய பயணம். நான் சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் திரும்ப ஏன் மேற்கு வங்கம் சொல்றேன்னா 80 வருஷத்துக்கு பிறகு கற்பனை பண்ண முடியாத எந்த இடத்துல நாங்க தோற்றுவிச்சோமோ, ஜனசங்கம் தோற்றியதோ அந்த இடத்துல இன்னைக்கு நாங்க ஆட்சி வச்சிருக்கிறோம்னு சொன்னா முடியாதது எதுவுமே இல்லை. அஸ்ஸாம் இடத்துல எல்லாம் நாங்க மீண்டும் ஒரு முறை 2 மடங்குக்கு மேல அதிக இடங்களை வெற்றி பெற்று நாங்க வந்திருக்கிறோம். அதனால எதுவும் முடியாததெல்லாம் அப்ப முடியாதல்லன்னு இப்ப தமிழக வெற்றி கழகம் இப்ப வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து 2031 வாய்ப்பு இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கா? இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்திருக்காங்க, நாளைக்கு பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டாங்க? நம்பிக்கை தான் நாங்க வாழ்க்கை. நாங்க தொடர்ந்து முயற்சி பண்றோம். எங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான தொடர் முயற்சியில் நாங்க இருக்கோம். திராவிடம் ஏற்கனவே நான் சொன்னேன், திராவிடம் என்பது இப்ப கிட்டத்தட்ட முடிவுக்கு நிலைமைக்கு வரப்போகுது. திரும்ப அங்க வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில 30 வருஷம் தான் ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து உயர்வுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப 67 அண்ணா தொடங்கி முதலமைச்சரா வந்து ஆட்சி திராவிட மண்ணில் இப்ப வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு. 2 சைக்கிள் 30 முடிஞ்சிச்சு. இப்ப திராவிடத்தினுடைய வீழ்ச்சி தான். இனிமேல் திராவிட திரும்பவும் நான் கேட்கிறேன், திராவிடத்தின் வீழ்ச்சி அப்படிங்கறத நீங்க திமுகவுக்குள்ளேயே திராவிடத்தை நீங்க சுருக்கிடுறீங்களா? திராவிடத்தை அதிகமா அதிமுகவுக்கு நீட்சியாது. திராவிடத்தை தூக்கி பிடிச்சு தமிழகத்தை விட திராவிடம் தான் முக்கியம் தூக்கி பிடிச்சது திமுக. ஆகையினால அந்த திமுகவுடைய வீழ்ச்சி தான் இல்லாத திராவிடத்தினுடைய வீழ்ச்சின்னு நான் சொல்றோம். மக்கள் வளர்ச்சி அரசியலை நோக்கி போறாங்க. ஆகையினால அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவாங்க, அடுத்த கட்டம் தேசியத்தினுடைய அரசியலுக்கு வருவாங்க, ஆன்மீக அரசியலுக்கு வருவாங்க. திராவிடத்தினுடைய வீழ்ச்சி பாஜகவுடைய வளர்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு சுருக்கமாக நான் வில்சன் அவர்கள்ட்ட திராவிடத்தின் வீழ்ச்சின்னு உங்க பக்கத்திலே உட்கார்ந்து வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு ஸ்ரீதர் அவர்கள். அப்ப திராவிடத்தின் வீழ்ச்சி அது திமுக பிஜேபிக்கு புரிய வைத்த திராவிடம் வேற, அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்து கொண்டு வந்த திராவிடம் வேற. பாஜக புரிந்து கொண்ட திராவிடம் வேறன்னு புரிய வைத்த திராவிடம், அதான் புரிய வைத்த திராவிடம் வேற. அந்த திராவிடம் தான் அவங்க எதுக்கு என்ன சொல்ல வர நான் சொல்றேன், முழுசா சொல்றேன். என்னன்னா அதனாலதான் அவங்க அதிமுக கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இருந்து அந்த திராவிடத்தை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. திமுக சொல்கிற திராவிடத்தை தான் எதிர்க்கிறாங்க. இந்த திராவிடம் தான் உங்களை சட்டப்பட வச்சுது, இந்த திராவிடம் தான் உங்களை படிக்க வச்சுது, இந்த திராவிடம் தான் உங்களுக்கு நீதிமன்றத்துல பிச்சை போட்டது பதவிக்கு, இப்படி சொல்ற திராவிடத்தை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. சொல்றீங்க, அவர் தெளிவா சொல்றாரு திராவிடத்தின் வீழ்ச்சி பாஜகவின் வளர்ச்சின்னு அவர் தெளிவா சொல்றாரு. பக்கத்துலதான் இருக்கு. நீங்க தானே கேட்டீங்க தாவேகா என்ன சொல்லுச்சு, முதல் கொள்கை என்ன சொல்லுச்சு? திராவிடமும் தேசியமும் எங்களுக்கு ரெண்டும். அதுக்கு அனைவருக்கும் வணக்கம்.
அது அவங்க 2 பேர். நீங்க அப்ப அந்த அதிமுக என்ன சொன்னாங்க? அந்த தாவேக்காவை தானே வாழ்த்துறாரு சொல்றாருல்ல. அப்போ இந்த திராவிடம் கிடையாது. அவர் சொல்றது திராவிடம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அத கணக்கிலே எடுத்துக்கலையே உங்க கேள்வி. அகில இந்திய அண்ணா இது திராவிட நீங்க அதை முன்னேற்ற எடுத்துக்கிறீங்களா கணக்குல? தேசியத்தோடு கூடிய திராவிடத்தை வீழ்ச்சி அதுல நிக்கிறீங்க. தேசியத்தோடு கூடிய திராவிடம், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். திராவிடம் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் இல்லையா, திராவிடம் வெறுப்பு அரசியலுக்கு உதவாது. அதுதான் அதிமுக கொள்கை. எம்ஜிஆர் சொன்னது அதுதான். எம்ஜிஆர் கோயில் போல எத்தனை கோயில்ல போய் கும்பிட்டாரு எம்ஜிஆர். நீங்க 1000 சொல்லலாம். அவங்க பாஜக ஒரே முடிவுலதான் இருக்கிறாங்க. திராவிடத்தின் வீழ்ச்சி, கழகம் இல்லாத தமிழ்நாடு, இதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவுடன் கூட்டணி வச்சாலும் அவங்க அதுல தெளிவா இருக்காங்க. அப்ப அடுத்து இவங்களோட பயணம்ங்கிறது எப்படி இருக்கும் அதிமுகவுக்கு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணியோட பயணம் அது எந்த காலகட்டத்திலையும் தேர்தல் நேரத்துல கூட்டணிகள் பயணம் எந்த காலகட்டத்திலும். அப்போ திமுக கூட கூட்டணியில இருந்தாங்கல்ல, அப்ப எந்த திராவிடம் பேசணும்? அன்னைக்கு இந்த மாதிரி வெறுப்பு திராவிடத்தை அவர்கள் பேசவில்லை. அது வரைக்கும் கலைஞர் தமிழின தலைவர், அவருக்கு புரியாத இலக்கண வார்த்தை யூனியன் அப்படின்னா ஒன்றியம் அப்படின்னு கலைஞருக்கு புரியல. கலைஞர் தன்னுடைய 70 வருஷ அரசியல ஒரு நாள் ஒன்றியம் எழுதல. இவர்களை கண்டுபிடிச்சதுதானே. அப்ப அந்த ஒன்றியத்தை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? அந்த ஒன்றியத்தை அதிமுக ஏத்துக்குதா? ஒன்றியன்ற வார்த்தை அந்த இடத்துல தானே சிக்கலே வருது. அந்த இடத்துல திராவிடம் திமுக தூக்கி பிடிக்கிறாங்க. நான் எதிர்க்கிறேன்னு வெறுப்பு திராவிடத்தை கொண்டு வராங்க. அப்போ கூழூர் போட்ட அது எந்த திராவிடர்? அதை சொல்லுங்க, அது எந்த திராவிடர்? அப்போ பீகார்ல இவரு நம்ம ராகுல் காந்தி எந்த திராவிடர்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதனாலதான் நான் சொல்றேன். நாங்க சொல்றது அதிமுகவை பொறுத்தவரை பறந்துபட்ட திராவிடம், அனைவரும் உள்ளடக்கிய எல்லா பறவைகளும், அதாவது எல்லா காக்கைகளும் பறவைகளும். நீங்க எல்லா பறவைகளும் அதிமுக திராவிடம் தான். அதை ஏற்றுக்கொள்கிறதா பாஜக? இனிமேல் அதை ஏற்றுக்கொள்ளுமா? அதை அழிக்காமல் பாதுகாக்குமா? அதன் வளர்ச்சிக்கு உதவுமா? அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த கேள்விகள். அதை அடுத்தடுத்த அரசியல் களத்துல நிச்சயம் எதிரொலிக்கும். யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.